வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை ஆயிரத்தில் ஒருவன். நெஞ்சப்பன் கிட்ட 1,00,000 பொண்ணை கொடுத்து பூங்கொடியை ஏலத்துல வாங்க சொல்றாரு அந்த கொள்ளக்கூட்ட தலைவன். இந்த மேட்டர், அதாவது கொள்ளக்கூட்ட தலைவன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மேட்டர் அந்த தீவோட ராணி, அதாவது கொள்ளக்கூட்ட தலைவனோட வைஃப் காதுக்கும் போகுது. உடனே 1,50,000 பொண்ணை எடுத்து யாரோ ஒருத்தனுக்கு கொடுத்து நீயே அந்த பொண்ணை விலைக்கு வாங்கிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஏலம் நடக்குது. கடைசியில மணிமாறன் 2,00,000 பொண்ணு கொடுத்து பூங்கொடியை வாங்கிடுறாரு. மணிமாறன் பூங்குடிய அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வரவேற்கிறார். ஆனா பூங்குடி அவரை திட்டி பேசுறாங்க. அடிமைகளை எல்லாம் யாரும் வரவேற்க மாட்டாங்க. அடிமைக்கும் இனிமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்றாங்க. அதுக்கு மணிமாறன், அது எனக்கே நீங்க சொல்றீங்களா? ஒரு காலத்துல உங்க செங்கப்பன் கிட்ட அடிமையா இருந்தவன் தானே நான். அதுக்கு பூங்குடி, அது மட்டுமா உங்களை காப்பாத்த ஒரு பெண் எவ்வளவு போராடினா அப்படிங்கறதையும் நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே மணிமாறன் அந்த உதவிக்கு தான் நான் உங்களை இப்போ காப்பாத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேர் காப்பாத்துறதா? உங்க பழிவாங்கும் படலத்துக்கு இப்படி ஒரு பேரா? நீங்க அப்படியே காப்பாத்தி இருந்தாலும் ஒரு கொள்ளைக்காரனால காப்பாத்தப்படுறதை விட அதுக்கு நான் அழிஞ்சே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொள்ளைக்காரனா நானா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறதுக்கு, நானே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு இவங்க பதில் சொல்றாங்க. அதுக்கு மணிமாறன், சில சமயத்துல நம்ம கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. உடனே கோவமா, ஆமா ஆமா உங்க விஷயத்துல ஃபுல்லும் கரெக்ட் தான், என் கண்ணு உங்க விஷயத்துல என்னை ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுக்கு இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உடனே பணிப்பெண்களை வரவழைங்க, உங்களுக்கு என்ன விருந்தாக்குறதுக்கு என்ன அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா பேசுறாங்க. அதுக்கு மணிமாறன், நீங்களே விரும்பி என்கிட்ட வந்தபோது கூட நான் விலகி நின்னவேன்னா, இது உங்க வீடு, இதுல நீங்க சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்ப போறாரு. உடனே பூங்கொடி ஒரு மாதிரி நக்கலா, மலைப்பாம்பு கூட அதோட இரைய சுதந்திரமா நடமாட விட்டுதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுமா, இப்ப நான் அதை நேர்ல பாக்குறேன் அப்படின்னு சொன்னதும் மணிமாறன் பூங்குடி பக்கத்துல வந்து இடையில இருந்த ஒரு கத்தியை எடுத்து அவங்க கையில கொடுக்குறாங்க. உங்க பாதுகாப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பூங்கொடியும் மறுக்காம அதை வாங்கிட்டு, ஆமாமா இது எனக்கு இங்க ரொம்ப தேவைப்படும், பகல்ல கொள்ளைக்காரங்க புக மாட்டாங்க, சோ ராத்திரிக்கு எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல தேன்மொழியை அழகன் ஏலத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றான். அழகனை தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு மணிமாறன். பூங்கொடியை வாங்க முடியலன்னு கோவத்துல அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் நஞ்சப்பனை திட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப நஞ்சப்பன் அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்ப மணிமாறன் உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்க தான் முழு காரணமே. இப்ப அவன் அனுபவிக்கிற பதவி, பணம் எல்லாமே நீங்க கொடுத்ததுதான். அதனால உங்களுக்கு பூங்குடியை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவளை கேளுங்க அப்படின்னு சொல்றான் நஞ்சப்பன். உடனே கொள்ளைக்கூடத்துலன்னு, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, முதல்ல நம்ம பேசி பார்ப்போம், மணிமாறன் ஒத்துக்கிட்டா ஓகே, இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து காட்டுறார். இது எல்லாம் அந்த கூட்டத்தோட தலைவி செல்வராணியும் கேட்டுறாங்க. உடனே மணிமாறன் கிட்ட போய் பூங்குடியை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மணிமாறன், நீங்க அதுக்கு பதில் என்னோட உயிரை கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், ஆனா அவளை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நான் கேக்குறது அதுக்காக இல்ல மணிமாறன், இல்ல உங்க தலைவன் அவன் மேல ரொம்ப ஆசைப்படுறாரு, எப்படியும் அவளை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு கங்கனை கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. அதுக்கு மணிமாறன், நான் அவர்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தானே அவளை நான் விலை கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சரி நான் விழிப்போடு இருக்கும்போது என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல, முதல்ல உங்ககிட்ட நயமா பேசி பார்க்கலாம், அது சரி வரலைன்னா பலாத்காரம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காரு அப்படின்னு அவங்க போட்ட பிளான சொல்றாங்க. அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, யார் வலிமையானவங்கன்னு பாத்துடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சவால் விடுற மாதிரி மணிமாறன் பேசுறாரு. இல்ல இல்ல மணிமாறன், இது அவசர முடிவு, இதை விட ஒரு நல்ல வழி வேற இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன வழின்னு அப்படின்னு மணிமாறன் கேட்டதுக்கு, நீங்க 2 பேரும் அவரோட முன்னாடி முழங்காலிட்டு நீங்க 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மாறிட்டேன்னு சொன்னீங்கன்னா, இந்த தீவோட சட்டப்படி கணவன் மனைவியை பிரிக்கிற உரிமை இந்த தலைவனுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் உள்ள இருந்து இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பூங்கொடி. உடனே வெளியே வந்து, ஒரு காலம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே தீவோட தலைவன் மணிமாறனோட வீட்டுக்கு சில ஆட்களோட வர்றான். பூங்கொடியையும் ராணியையும் உள்ள போக சொல்றார். தலைவன் உள்ள வர்றான். உள்ள வந்த உடனே முதல்ல அவன் கேட்கிற கேள்வி, பூங்கொடி எங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஒரு மாதிரி விட்டேத்தியா, இருக்கா இருக்கா அப்படின்னு பதில் சொல்றான் மணிமாறன். பூங்கொடி பத்திய வர்ணிச்சுட்டு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்கிட்டயே அவ கொடுத்துரு அப்படின்னு கேக்குறாரு கொலைக்கோட்ட தலைவன். அதுக்கு மணிமாறன், உங்க பொக்கிஷத்தையே நீங்க கொடுத்தாலும் நான் அவளை தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாரு கொள்ளைக்கூட்ட தலைவன். உடனே மணிமாறன், இதே கேள்வியை நானும் உங்ககிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சண்டை எல்லாத்தையும் உள்ள ரூம்குள்ள இருந்து ஒரு ஓட்ட வழியா செல்வராணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பொங்குடி கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க, தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை காப்பாத்து, இப்படியே போய்கிட்டு இருந்தா மணிமாறனோட வாழ்க்கையும் போயிடும்,
கொஞ்சம் இறக்கம் காட்டு அப்படின்னு கெஞ்சுறாங்க. இது வரைக்கும் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த சண்டை இப்ப வெளியே போயிட்டாங்க. பூங்கொடி வீட்டுக்குள்ள இருந்து ஓடி போய் வாசலுக்கு வர்றா. அவளை வாசல்ல பார்த்தோன்னும் கொல்லக்கூட்டத்துல அவனுக்கு பயங்கர சந்தோஷம். பூங்கொடி வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம மணிமாறனோட கையை பிடிச்சு அவன் முழங்கால் இடுறா. அவரையும் முழங்கால் இட சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் தம்பதிகள் ஆயிட்டும், சட்டப்படி தலைவன் எங்களை வாழ்த்தணும் அப்படி, அதனால வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் அவனுக்கு பயங்கர கோவம் ஆயிடுச்சு. நல்லா வாழுங்க நல்லா வாழுங்கன்னு எதுமோ சபிக்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஆட்களோட போயிடுறார். செல்வராணி பூங்குடி கிட்ட சாரி சொல்லிட்டு மணிமாறனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? மணிமாறனும் பூங்குடியும் சேர்ந்தாங்களா? கொல்லக்கூட்ட தலைவன் அதுக்கடுத்து வேற ஏதாவது பிளான் பண்ணானா? இதை எல்லாத்தையும் நம்ம அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.